வணக்கம். திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முப்பாட்டன் முருகனோட திருக்கோயில் குடமுழுக்கு தமிழில் நடத்தப்படணுங்கிற கோரிக்கையை முன் வச்சு நாம் தமிழர் கட்சியோட வீரத்தமிழர் முன்னணி, தமிழ் தேசிய பெரியக்கத்தோட தெய்வத்தமிழ் பேரவை இணைந்து மாபெரும் பொதுக்கூட்டத்தை அண்ணன் சீமான் ஐயா மணியரசன் தலைமையில் நாளைய தினம் நடத்த இருக்காங்க. இந்த பொதுக்கூட்டத்திற்கான அனுமதியை மறுத்திருக்கிறது திமுக அரசு. அதுக்கு காவல்துறை எழுதி கொடுத்த காரணம் இருக்கே, விசித்திரமான காரணம். அதில் ஒரு காரணம் சொல்கிறாங்க, 300 பேர் தான் கூடுவாங்கன்னு எழுதி கொடுத்துருக்கீங்க, ஆனால் உங்கள் கூட்டத்தில் 3000 பேர் கூடுற மாதிரி தெரியுது அப்படின்னு காவல்துறையே சொல்லுது. அப்போ நாம் என்ன அளவில் கூட்டம் கூடுவாங்கன்னு சொல்கிறோமோ அதை விட 10 மடங்கு கூடுவாங்க அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. அப்புறம் ஊரோட மையப்பகுதியாக இருக்குது, மக்கள் உழவுவாங்க, உங்களுக்கு நிறையா கூட்டம் வரும், அதனால் பொது அமைதிக்கு பங்கு வரும், சட்ட ஒழுங்கு சிக்கல் வரும் அப்படின்னு உப்புச்சப்பு இல்லாத காரணத்தை சொல்லி இந்த பொதுக்கூட்டத்துக்கான அனுமதியை முற்றாக மறுத்திருக்கிறது ஆளக்கூடிய திமுக அரசு. என்னமோ தமிழ்நாட்டில் அப்படியே அமைதி நிலவுவது போல இங்கே கொலை, கொள்ளை, வன்கொடுமை, கள்ளச்சாராயம், போதைப் பொருட்களின் புழக்கம், கூலிப்படை ராஜ்யம், காவல்துறையோட அடாவடித்தனம், அட்டூழியம் எதுவுமே இல்லாமல் தமிழ்நாடு சுபிட்சமாக இருக்கிறது போல, பரிசுத்தமான ஆட்சி தமிழ்நாட்டில் நிலவுவது போல, நாம் தமிழர் கட்சியோட அந்த திருச்செந்தூர் பொதுக்கூட்டத்தால் தான் தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த அமைதியும் கெட்டு போகிறது போல அதற்கான அனுமதியை மறுத்திருக்கிறது கேடுகட்ட மானங்கட்ட திமுக அரசு. ஏன்னா 1967 திமுக ஆட்சியை பிடிப்பதற்கு முன்பாக அவங்க வச்ச முழக்கங்களில் ஒன்று, எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், எங்கும் தமிழ் எதிலும் தமிழ். அதே போல 1960 நடந்த மொழி போராட்டம், அந்த மொழிப்போர் எழுச்சியில் திமுக ஆட்சி கட்டில் ஏறுது. தாளமுத்து, நடராசன், கீழப்பழு சின்னசாமி போன்ற மொழிப்போர் மறவர்கள் அவங்களோட தியாக நெருப்பில் தான் குளிர் காய்ந்து ஆட்சி அதிகாரத்தில் ஏறியது திமுக. அந்த திமுக இன்னைக்கு மொழி உணர்ச்சியே இல்லாது தாய்மொழி தமிழுக்கு தானே அத்தனை வேலையும் செய்யுது. அதாவது தமிழ்கிட்ட தமிழ் பற்று இல்லை, செத்து போச்சு. ஏன் செத்து போச்சுன்னா தமிழ் எங்கேயுமே நிலை பெறலை. ஆட்சி மொழியாக, அதிகார மொழியாக, வழக்காட்டு மொழியாக, வழிபாட்டு மொழியாக, பயிற்று மொழியாக தமிழ் படித்தா தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கும் என்பதற்கான உத்தரவாதம் இல்லை. அப்போ தமிழ் எங்கேயுமே நிலை பெறலை, எங்கேயுமே ஆளுகை செய்யலை. அதன் விளைவாக தமிழிடத்தில் தமிழ் மொழி குறித்து தாழ்வு மனப்பான்மை குடிகொண்டது. உன் நிலத்தை உன் மொழி ஆளவில்லை என்றால் நீ அடிமைங்கிறார் அண்ணல் காந்தியடிகள். நம் மொழி நம்ம நிலத்தை ஆளலை, அதிகாரம் செய்யலை. இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் பாட்ட முருகனுக்கு தமிழில் குடமுழுக்கு பண்ணுங்க அப்படின்னு தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ண வேண்டிய நிலைமை இருக்குது. அப்படி போராட்டம் பண்ணுறதுக்கும் அனுமதி மறுக்கப்படுதுன்னா இது தமிழ்நாடா இல்லை வேற எதுவுமா? நாம் தமிழர் கட்சி பாடுபடுது, போராடுது. 2020 தஞ்சை பெருவிடார் கோயிலில் தமிழில் குடமுழுக்கு பண்ணணுங்கிற கோரிக்கை முன் வச்சு அன்றைக்கும் நாம் தமிழர் கட்சியோட வீரத்தமிழர் முன்னாடி, அப்புறம் தெய்வத்தமிழ் பேரவை இணைந்து நீதிமன்றத்தில் வழக்காடி அன்னைக்கு தமிழில் குடமுழுக்கு செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அதே போல் டிசம்பரில், அதே 2020 டிசம்பரில் கரூரில் பசுபதீஸ்வரர் கோயில் அப்படின்னு ஒரு கோயில், அந்த கோயிலில் தமிழில் குடமுழுக்கு பண்ணணும்னு சொல்லி நீதிமன்றம் போகிறப்ப அன்றைக்கு நீதியரசர்களாக இருந்த கிருபாகரனும் புகழேந்தியும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்தாங்க. அறநிலைத்துறை கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய கோயில் எல்லாம் தமிழில் கட்டாய வழிபாடு செய்யணும், அப்படி வழிபாடு செய்யலைன்னா 10 லட்ச ரூபா அபராதம் கோயில் நிர்வாகத்துக்கு விதிக்கப்படும் அப்படிங்கிற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை அன்னைக்கு கிருபாகரனும் புகழேந்தியும் சேர்ந்து அந்த நீதியரசர் பெருமக்கள் கொடுத்தாங்க. அப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்ட பிறகும் கூட இங்கே தமிழில் குடமுழுக்கு செய்யப்படுறதில்லை. இங்கே கோயம்புத்தூரில் மருதமலையில் தமிழில் குடமுழுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த உறவுகள் துண்டறிக்கை கொடுக்குறாங்க. மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டணும், ஏன் தமிழில் வழிபாடு செய்யுங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி அதை பரப்புரை செய்கிறாங்க. அந்த துண்டறிக்கை கொடுப்பதற்கு காவல்துறை வலுக்கட்டாயமாக அவங்களை பிடிச்சி கைது பண்ணி மண்டபத்தில் அடைக்கிறாங்க. தமிழில் குடமுழுக்கு பண்ண மாட்டாங்களா? குடமுழுக்கு பண்ணணும்னு அறவழியில் துண்டறிக்கை கொடுத்து பரப்புரை செஞ்சால் கூட காவல்துறை கைது பண்ணணும்னா எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம், எவ்வளோ பெரிய அராஜகம். அப்போ தமிழ்நாட்டில் தமிழும் தமிழர்களும் எவ்வாறு நடத்தப்படுறாங்க என்பதற்கான சான்று இதெல்லாம். பாரதாசன் பாவேந்தர் பாரதாசன் மறைஞ்சு 70 ஆண்டுகளை கடந்துருச்சு. ஆனால் அவர் வாழ்கிற காலத்தில் பாடினார்,
மணக்கவரும் தென்றெளிய குளிராய் இல்லை, மாந்தோப்பில் நிலதா இல்லை, தனிப்படிதான் துன்பம் இது, தமிழ்நாட்டின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை அப்படின்னு வருந்தி பாடினாரு. அன்னைக்கே அப்படின்னா இன்னைக்கு 70 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டை பார்க்குறப்ப எங்கேயும் தமிழ் இல்லை, நாட்டிலையும் தமிழ் இல்லை, தமிழன் நாட்களையும் தமிழ் இல்லை. தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைத்து அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் தமிழில் வழிபாடு செய்ய சொல்லி நாம் போராட்டம் பண்ணா நமக்கு எல்லாவித நெருக்கடியும் கொடுத்து கொண்டிருக்கு அரசு. அந்த அடிப்படையில் இந்த திருச்செந்தூர் பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி மறுக்குது. முதல்ல அனுமதி கொடுத்துட்றாங்க, அனுமதி கொடுத்துட்டு நேற்று திடீர்னு அனுமதியை மறுக்கிறோம் அப்படின்னு எழுதி கொடுக்குறாங்க. அது காரணம் உப்புச்சப்பு இல்லாத காரணம், கூட்டம் உங்களுக்கு அதிகமாக கூடும், சட்ட ஒழுங்கு சிக்கல் ஏற்படும், அங்கே தேவையில்லாத பதற்றம் உருவாகும் அப்படின்னு ஒரு உப்புச்சப்பு இல்லாத காரணங்கள். நாம் தமிழர் கட்சியோட பொதுக்கூட்டத்துக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு எதுக்கு காவல்துறை வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்கு? காவல்துறை வந்து ஒரு ஓரமாக நாற்காலியை போட்டு உட்கார்ந்துருக்கோம். ஏன்னா எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் வந்து அவ்வளவு ஒழுங்கோட நேர்த்தியோட நாங்கள் கட்டுக்கோப்போட கட்டுப்பாடோடு இருப்போம். லட்சம் பேருக்கு உன்னாலும் அந்த ஒழுங்கும் அந்த நேர்த்தியும் அவ்வளவு சீராக இருக்கும். நாம் தமிழர் கட்சியோட பொதுக்கூட்டம் நடந்துச்சு கோயம்புத்தூரில் மே 18 பொதுக்கூட்டம். லட்சம் பேருக்கு உண்ணும், லட்சக்கணக்கான மக்களுக்கு உண்ணும். அந்த கூட்டத்தில் அகவணக்கம்னு ஒட்டுமொத்த கூட்டமும் நிசப்தமாயிடுச்சு. இந்த மூலையிலேருந்து அந்த மூளை வரைக்கும் ஒரு சின்ன ஒரு பொட்டு சத்தம் கிடையாது. குண்டூசி கீழே விழுந்தா சத்தம் கேட்கும்பாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கு ஒரு உறுதிமொழி அப்படின்றப்ப ஒரே குரலில் எல்லாரும் ஒருமித்து இந்த பக்கத்துலேயும் அந்த பக்கம் வரைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து அவ்வளவு சீராக உறுதிமொழி சொன்னாங்க, வீரவணக்கம் சொன்னாங்க. இந்த ஒழுங்கும் இந்த கட்டுப்பாடும் இந்த கட்டுக்கோப்பும் இந்திய பெருநிலத்திலே எந்த கட்சியும் இல்லை, நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கு. நாம் தமிழர் கட்சியால் ஏதாவது சட்ட ஒழுங்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கானா இல்லை. நாங்கள் இன துவேஷம் பேசுகிறோம், இனவெறி பேசுகிறோம் அப்படின்னு குற்றம் சொன்னாலும் நாம் தமிழர் கட்சி மிகுந்த ஜனநாயக உணர்வோடு இருக்கு. அதற்கு சான்று என்னன்னா, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த உறவுகளை அண்ணன் சீமான சமூக வலைதளங்களில் இந்த திமுகவோட கூலிப்படை ஏவல் நாய்கள் எவ்வளவு கேவலமாக எவ்வளவு அருவருக்கத்தக்க மொழி நடையில் எவ்வளவு இழிவாக எழுதுறாங்க பேசுகிறாங்க நாம் பார்க்குறோம். நாம் யாரையும் தாக்க முற்படலை, யாரையும் அச்சுறுத்த முற்படலை. நாங்கள் சகிப்புத்தன்மையோட அதை கடந்து போய்கிட்டு இருக்கோம். அதே போல் இங்கே ஆந்திராவில் வந்து 20 தமிழர்கள் கொலை செய்யப்பட்டப்ப, ஆந்திர மாநில அரசால் சுட்டு கொலை செய்யப்பட்டப்ப 2014 தமிழ்நாட்டில் வாழ்ந்த எந்த தெலுங்கரையும் தாக்கலை, அச்சுறுத்தலை, மிரட்டலை, எதுவும் செய்யலை. காவிரியில் தண்ணி கட்டு போராடுறப்ப கர்நாடகா வாழக்கூடிய தமிழர்களை வந்து தாக்குறான், அச்சுறுத்துறான், அடிக்கிறான், உதைக்கிறான், அவங்கள நிலத்தை விட்டு விரட்டுறான். ஆனால் தமிழ்நாட்டில் வாழ்ந்த எந்த கன்னடரையும் நாங்கள் அச்சுறுத்தலை. முல்லை பெரியார் சிக்கல் வர்றப்ப அங்கே மலையாளிகள் வந்து தமிழர்களை அவமானப்படுத்துகிறாங்க. இங்கேருந்து வழிபாடு செய்ய போன சாந்தவேலுங்கிற பக்தர் மேலே ஒரு மலையாளி வந்து வெண்ணிதனியை ஊற்றி கொண்டு விட்டான். அந்த சமயத்தில் எந்த மலையாளியோட ஒரு தேநீர் கடையை ஒரு அடுமனையை நாங்கள் தாக்கணமான இல்லை. அப்போ தெலுங்கரும் கன்னடரும் மலையாளியும் ஏன் சிங்களரும் கூட தமிழ்நாட்டில் பாதுகாப்பின்மைங்கிற உணர்வையே உணராமல் அவ்வளவு பாதுகாப்பாக இருக்காங்க, அவ்வளவு சுதந்திரமாக இருக்காங்க, எந்த அச்சுறுத்தலையும் விடுக்கலை. ஏன்னா தமிழர்கள் நாங்கள் அவ்வளவு ஜனநாயகபூர்வமாக இருக்கோம். அதனால தான் இந்த அவதூறுகளை சகித்து கொண்டு போகிறோம். மாற்று மொழிக்காரங்களை மாற்று இனத்தாரை நாங்கள் தாக்குனதில்லை, தாக்க முற்பட்டதில்லை, மிரட்டினதில்லை, அச்சுறுத்தினதில்லை. அவ்வளவு ஜனநாயக உணர்வோடு இருக்கோம். அப்படிப்பட்ட நாங்கள் பொதுக்கூட்டம் நடத்தினா எந்த சட்ட ஒழுங்கு கெட்டு போகுது? தமிழ்நாடு முழுக்க தங்கு தடை இல்லாமல் கஞ்சா விநியோகம், கஞ்சா மட்டும் இல்லை, போதை சாக்லேட்டு, போதை ஊசி, என்னென்ன கருமமோ கிடைக்குது. கடைக்கோடி கிராமம் வரைக்கும் இந்த காணொலியை ஒருத்தங்க பார்க்குறாங்க தமிழ்நாட்டில் இருந்துன்னா, தமிழ்நாட்டில் எந்த மொழிந்து பார்க்குறாங்களோ அந்த ஊர்லேயும் கஞ்சா இருக்கும். தலைநகர் தொடங்கி சென்னை தொடங்கி கடைக்கோடி கிராமம் வரைக்கும் கஞ்சா போயிடுச்சு தமிழ்நாடு முழுக்க. அதெல்லாம் சட்ட ஒழுங்கு கெடுக்காது. டாஸ்மாக்கு வந்து ஒரு நேர வரம்பு கொடுக்கப்பட்டிருக்கு அதிகாரப்பூர்வமாக. ஆனால் நேர வரம்பையும் தாண்டி விடிய விடிய டாஸ்மாக் சாராயத்தை விற்கிறான். அதன் மூலமாகலாம் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு கிடையாது. காவல்துறை வந்து அடாவடித்தனம் பண்ணுது. அதனால மக்களுக்கு துன்புறுத்தல் விளையாது. நாம் தமிழர் கட்சியால் தான் எல்லாம் விளைய போகுது. இந்த கொடுமையை, இந்த கூட்டை எங்க சொல்றது? அதாவது ஆரிய அடிமைம்பாங்க. ஆரிய அடிமை யாரா உண்மையிலே ஆரிய அடிமை? தாய்மொழி தமிழில் வழிபாடு செய்யணும், தாய்மொழி தமிழில் வந்து குடமுழுக்கு செய்யணும்னு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அந்த முழக்கத்தை வச்சு போராடுறோம். இதே திமுக வந்து அன்னை தமிழில் அர்ச்சனை அப்படிங்கிற முழக்கத்தை வச்சு ஒரு திட்டத்தை செயல்படுத்துறேன் அப்படின்னு கிளம்புனாங்க.
ஆனால் அந்த திட்டம் வந்து கிடப்பில் போடப்பட்டு தூக்கி கடாசிட்டாங்க. அதே போல் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னாங்க. இப்போ எல்லா சாதிக்காரர்களும் அர்ச்சகர் ஆகிட்டாங்களா? அந்த திட்டம் என்னாச்சு? முடிஞ்சு. அப்போ பெயருக்கு அன்னை தமிழில் அர்ச்சம் சொல்லிவிட்டு சமஸ்கிருதத்தில் தான் தமிழ்நாடு முழுக்க வழிபாடு செய்யப்படுது. அப்போ ஆரிய மொழியான சமஸ்கிருதத்தில் தமிழ்நாட்டில் வழிபாடு செய்து திராவிட மாடல், தாய்மொழி தமிழில் வழிபாடு செய்யுங்க. எங்கள் அன்னை மொழி இருக்க அந்நிய மொழி எதுக்கு அப்படின்னு கேட்குறோம். எங்கள் தாய்மொழி இருக்க நாய்மொழி எதுக்குன்னு கேட்குறோம். எங்கள் அன்னை மொழி இருக்க அழிந்து சிதைந்த சமஸ்கிருதம் எதுக்குன்னு கேட்குறோம். இந்த கோரிக்கையை வந்து கேட்டு போராடுற நாங்கள் ஆரிய அடிமையா? ஆனால் ஆரிய மொழியான சமஸ்கிருதத்தில் தான் நாங்கள் வழிபாடு செய்வோம் அப்படின்னு சொல்கிற இந்த கேடுகட்ட திமுக அவங்க ஆரிய எதிர்ப்பாளரா? இது என்ன கேலி கூத்து? அதனால் நாளைய தினம் வந்து அனுமதி மறுத்தாலும் அந்த பொதுக்கூட்டத்தில் தடை போட்டாலும் தடையை மீறி நாம் தமிழர் கட்சியோட பொதுக்கூட்டம் நடக்கும். அன்னை தமிழ் கோபுரம் வருகிற வரை நாம் தமிழர் கட்சி களத்தில் நிற்கும்.